தொப்புள் கொடி உறவான மாற்று மத சகோதரர் தனக்கு 9 வருடங்களாக குழந்தை இல்லை என்றும் தான் அல்லாவிடம் பிள்ளை கேட்டால் அவன் தனக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை தருவானா என்று மக்கா எனும் மக்காவிற்கு சென்று தவாப் செய்து கொண்டிருக்கும் போது வீடியோ எடுத்து போட்டிருக்கும் அந்த சகோதரிடம் கேட்கிறார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். என்ன மாதிரியான எண்ணத்தை அவர் மனதில் இறைவன் உதிக்கச் செய்திருக்கிறான் பாருங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவரின் அந்த தூய்மையான எண்ணத்திற்கு அல்லாஹ் நற்கூலி வழங்க வேண்டும். ஆனால் நம் இஸ்லாமிய மக்களின் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இறைவனிடம் கேட்பது போல அவுலியாக்கள் அம்பியாக்கள் என்று தர்கா வழிபாட்டை செய்து அவர்களிடம் போய் நிற்கிறார்கள். இதையே தான் நபிகள் நாயகம் காலத்தில் மக்கத்து குறைசிகளும் லாத் உசா மனா என்ற சிலைகள் அல்லாவிடம் எனக்கு பெற்றுத்தரும் என்று கூறினார்கள். அது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தின் மூட பழக்க வழக்கம். அதே பழக்க வழக்கம்தான் இன்று தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பலரிடம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இது. ஏதோ தொட்டில் போல வடிவமைத்து அதற்கு அலங்காரங்களை செய்து அதை வழிபட்டு வருகிறார்கள். பார்த்தீர்களா? நம் சமுதாய பெயர் தாங்கிகள் ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை கால மூட பழக்க வழக்கங்களை செய்து அல்லாஹுக்கு இணை வைப்பதோடு அவனிடம் கேட்பதை விட்டுவிட்டு எதற்கும் சக்தி பெறாத இவைகளிடம் கேட்கிறார்கள். ஆனால் அந்த தொப்புள் கொடி உறவான மாற்று மத சகோதரரோ எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் கேட்போம் என்று அதை கேட்கும் பொழுது தன்னை மீறி கண்ணீர் வந்ததாக சொன்னார். பாருங்கள், அல்லாஹ்விடம் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்டது மட்டுமில்லாமல் கண்ணீர் விட்டும் அழுது இருக்கிறார். அதையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். அவர் எழுதியிருந்த அந்த கமெண்டை படித்து பார்த்துவிட்டு, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பதில் கமெண்ட் போட்டேன். அத்துடன் ஏக இறைவனான அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்டால் அவன் கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்று ஆறுதல் கூறினேன். அத்தோடு அந்த ஜோசப் ராஜ் என்கிற சகோதரருக்காக பிரார்த்தனை செய்தேன். நான் மட்டுமல்ல, இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்த நீங்களும் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் நம் பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதோடு நேர்வழியும் கொடுத்து எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.